ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம், டைட்டிலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது, ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து இது உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசில், அதாவது நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அப்போ வந்து என்ன நடந்துச்சு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து கருப்பாக தான் இருப்பேன். இப்போ மட்டும் கலராக இருக்கியா? கருப்பாக தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. எப்பவும் கல்லறை போகிற வரையும் கருப்பாக தான் இருப்பேன். ஓகேங்களா? அதுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எல்லா ஸ்கூல்லையுமே இந்த ஆண்டு விழான்னு ஒரு விழா வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த ஆண்டு விழாவில் தான் எனக்கு வந்து வச்சாங்கடா ஆப்பு. எனக்கு அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே கொஞ்சம் டான்ஸு அதிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது சும்மாவே ஏதாட்டும் ஒரு பாட்டு போட்டாலே சும்மா டொடன்னு ஆடிட்டு எடுப்பேன் அப்படின்னு வச்சுக்காங்களேன். ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப ஆண்டு விழாவில் டான்ஸுக்கு வந்து ஒரு சிலரை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு சிலரை எடுக்கிறாங்க. அதில் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்கவங்க, அழகாக இருக்கவங்கெல்லாம் தாண்டி கலராக இருக்கிறவங்கள வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸாக ஏற்றி விடுவாங்க. அப்போ தான் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த காலத்தில் வீடியோலாம் அந்த காலத்தில் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸ்டூடியோகிராஃபரை கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ அதுக்காக கலராக இருக்கணும், கலரை டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் அழகாக தெரியும், எல்லா மக்களுக்கும் ஃபேஸ் நல்லா தெரியும். இதே நீங்கள் பிளாக்காக ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபேஸ் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. ஆனால் இது கலராக இருந்தால் நல்லா தெரியும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலே அது கலரான ஒரு மக்களை தான் தேர்ந்தெடுக்கிற உலகமாக இருந்துச்சு. அது இந்த காலத்தில் இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் வந்து அது அதிகமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நாலேஜ் இருக்கிறவங்களாம் மேலே போயிடுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனாலுமே இந்த கலர் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கலர் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு வந்து கதைக்கு வரேன். கதையை விட்டுட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். கதையில் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஒவ்வொரு பொண்ணை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஒரு எங்கள் ஊர் பொண்ணு. நான் வந்து அப்போ ஒரு வில்லேஜில் இருந்தோன்னு வச்சுக்காங்க. பயங்கர குக்கிராமம்னு சொல்லலாம். அந்த ஒரு வில்லேஜு. அதில் பஸ்ஸெல்லாம் போகாதுன்னு வச்சுக்கோங்க. சைக்கிளில் நிறைய பேர் போவாங்க. அந்த காலத்தில் சைக்கிளில் நிறைய பேர் போவாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கலராக இருக்கும் அந்த பொண்ணு. அதனால் அதை டான்ஸ்லாம் அந்த பொண்ணுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூலில் வந்து டான்ஸ் எப்படி ஆடுறது அப்படின்னு பாட்டை போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் ஃப்ராக் இருக்கும். ஃப்ராகில் அந்த ஏஞ்சல் மாதிரி 2 ரெக்கை எப்படி இருக்குமே, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. ஸோ ரெக்கை கூட மிஸ் வந்து ரெடி பண்ணி கட்டிடுவாங்க பின்னால். ட்ரெஸ்ஸு மட்டும் தேவைப்படும். ஸோ அப்போது அந்த பொண்ணு ஆக்சுவலாக முந்தியெல்லாம் அந்த சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, அந்த கிறிஸ்டியன்ஸ் அவங்கக்கிட்ட தான் அந்த ஃப்ராக் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த புது நன்மன் ஆர்சியில் ஒருத்தங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு ஒவ்வொருத்தட்டையே கேட்குறாங்க. என்கிட்டலாம் அது கிடையாது. நானும் கிறிஸ்டியன் தான், ஆனால் அந்த இதெல்லாம் என்கிட்ட கிடையாது, பார்த்துக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸு வந்து சரி கேட்குது. ஒவ்வொருத்தட்டையே கேட்குறப்ப ஒரே ஒருத்தங்க வீட்டில் மட்டும் இந்த ட்ரெஸ், அந்த கிராமத்திலே இந்த ஒருத்தங்க வீட்டில் இருக்குது. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த பொண்ணால் புது ட்ரெஸ் வாங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த பொண்ணு ஒருத்தங்கிட்ட போய் ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. அவங்களும் ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு போட்டுட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நல்லாவே பண்ணுறாங்க. டான்ஸ் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லாவே பண்ணாங்க. அப்போது நான் வந்து அந்த ஸ்டேஜில் முன்னால் வரிசையில், அப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்களா, இந்த கூச்சம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒன்று போய் உட்காந்து இப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நல்லாவே கலராக இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த மேக்கப் அதெல்லாம் லிப்ஸ்டிக்லாம் போடவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, நம்ம கருப்பாக இருக்கிறனால தான் நம்மளை கூப்பிடலை அப்படின்ட்டு நான் வந்து சரி ஓகே அந்த காலத்தில் ரொம்பலாம் நினச்சிருக்க மாட்டேன். ஆனால் அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரே ஒரு ஃபீலிங் இருக்கும். கருப்பாக இருக்கிறனால கூப்பிடலை, அந்த ஃபீலிங் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அப்படின்ட்டு நான் வந்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப, இது 6th ஸ்டாண்டர்ட் வந்து நான் ஒரு ஹை ஸ்கூலில் படித்தேன்னு வச்சுக்கோங்க. நியர்பை, எங்கள் ஊருக்கு நியர்பை படித்தேன்.
ஆனால் நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஹாஸ்டலில் படித்தேன். நான் ஒரே ஒரு வருஷம் மட்டும் 9th ஸ்டாண்டர்ட் ஹாஸ்டலில் படித்தேன். அப்போது அந்த டைமில் மட்டும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போ வந்து இதே மாதிரி ஆண்டு விழா 9th ஸ்டாண்டர்டில், எனக்கு 9th ஸ்டாண்டர்டு ஆண்டு விழா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு 11th படிக்கிற அக்கா வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இந்த ட்ராமாஸ்லாம் போடுவாங்க. எங்கள் இதில் வந்து நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கேன், கிறிஸ்டின் ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கேன். ஆனால் அது எல்லாமே கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் எல்லாமே எய்டட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். ஸோ அப்போ வந்து நான் வந்து அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம். அவங்க 11th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு கிறிஸ்டின் ட்ராமா போடுறாங்க. ட்ராமாலாம் போடுவாங்க, ட்ராமாஸ்லாம் அழகாக பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மேக்கப்லாம் நல்லா போட்டு ட்ரெஸ் எல்லாம் அழகழகாக ஒவ்வொரு சீன்ஸுக்குமே ஒரு ட்ரெஸ் போட்டு சூப்பராக பண்ணுவாங்க. இந்த காலத்தில் அப்படி பண்ணுறாங்களா என்னன்னு நான் ஸ்கூல் படிக்கலையே, அதனால் தெரியல. அந்த டைமில் படிக்கிறப்ப அந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் ஒவ்வொரு ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று இடையில போட்டு விட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி அழகழகாக வருவாங்க அதுக்காக. அப்போது ஒரு அக்கா சொன்னாங்க, அவங்க கலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து அவங்கள வந்து இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் ஏற்றி விட்டுருந்துச்சு. அப்போ அந்த அக்கா என்கிட்ட வந்து சொன்னாங்க, இவ்வளோ போட்டிருந்தா நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி என்ன செய்ய, நம்ம கருப்பாக இருந்ததுனால அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அந்த அக்காவெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது என்ன கருப்புன்னு சொல்லிடுச்சுலாம், அதனால் எனக்கு பிடிக்காது எனக்கு. சரி வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி 2 இடத்துல நான் வந்து ஸ்கூல் டைமில் அவமானப்பட்டிருக்கேன். இன்னும் அவமானப்பட்டிருப்பேனா இருக்கும், அது ஞாபகத்தில் இல்லை. ரொம்ப அவமானப்பட்டது இந்த 2 இன்சிடென்ட்ஸு. ஸோ அதனால் கருப்பாக இருக்கவங்க எங்கேயுமே நிறைய இன்னுமே அது இருக்குது. ஆனால் அந்த பீரியடில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க. அதுதான் என்னுடைய யூடியூப் நான் தொடங்குறதுக்கு முதல் ரீசன் எதுனா இதுதான். கருப்பாக இருக்கோன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் கருப்பு தான், அது எனக்கே தெரியுங்க. நான் கலரை போகிறவரை நான் கருப்பாக தாங்க இருப்பேன், அது எனக்கு தெரியும். அது நம்ம இந்தியன் நேச்சர். இதே இது நான் இந்த ஊரில் இருக்கப்ப கொஞ்சம் என்னுடைய ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுற மாதிரி இருக்கும். இதே இது நான் எங்கள் ஊருக்கு போனேன்னா நான் வீட்டை விட்டு வெளியில் போகட்டாலும் நான் கருப்பாக தான் தெரிவேன். ஏன்னா அந்த சூரியன் வந்து அப்படி என்ன பண்ணுதுன்னு தெரில, சுட்டு எரிச்சிரும் போல். ஆனால் இங்கே வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறதுனால நான் வெளியிலே போவேன், ஆனால் ரொம்ப போக மாட்டேன் பார்த்தீங்களா. அதனால் இந்த தண்ணி, இந்த கிளைமேட் அதெல்லாம் என்னை வந்து ஒரு ஸ்கின் டோன் வந்து ஒரு 2 டோன் ஏற்றி காமிக்கும். ஆனால் அதே ஊருக்கு போயின்னா 2 ஸ்கின் டோன் இல்லை, 4 ஸ்கின் டோன் எனக்கு கம்மியாகவே காமிக்கும். அதுதான் நம்ம எங்கள் ஊரின் மகிமை, ஓகேவா. ஸோ அதனால் நான் கருப்பாக தான் இருப்பேன், என்றைக்குமே நான் கலராக மாட்டேன். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி கருப்பாக இருக்கவங்கள நீங்கள் வந்து இது பண்ணி காமிக்காதீங்க. அவங்கள வந்து அவங்க ஒரு சாக்லேட் கலர்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். சாக்லேட் கலர் பார்த்துருக்கீங்களா, அந்த சாக்லேட்டுடைய கலர் தான் எல்லாருமே இருப்பாங்க, ஓகேங்களா. அதை 2வது என்ன சொல்ல வந்து அப்படின்னா, நம்மளுடைய இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலருக்கும் நம்ம ஃபேஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த கலரை நம்ம நாளடைவில் இங்கே கொண்டு வர முடியும், சரிங்களா. உங்களுக்கு தெரியுதா, அதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நான் ஃபேராக இருக்கிற உள்ளுக்குள்ளே எனக்கு. ஆனால் இதே இந்த ஸ்கின் டோனை என்னால் மாற்றிக்க முடியும், அது நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த கலரை என்னால் கொண்டு வர முடியும். நம்மளுடைய சன்லைட்டு அதனால் நம்ம டேமேஜ் ஆகுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது. 2வது நம்ம அப்பா அம்மாவுடைய ஜீன் வந்து அப்பா அம்மா கருப்பாக இருக்கிறதுனால நம்மளும் கருப்பாக உள்ளோம், ஓகேவா. அதனால் கருப்பாக இருக்கணும்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டிக்கிட்டே இருப்போம். அதுக்காக தான் நான் யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு நிறைய இது கிடச்சிருக்கு, நிறைய அங்கீகாரம் கிடச்சிருக்கு, நிறைய இடத்துல ப்ரையாரிட்டி கிடச்சிருக்கு. அதனால் நீங்களும் கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களால் எது சாதிக்க முடியுமோ அதை சாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. யாரையும் பார்க்காதீங்க, பின்னால் திரும்பி யாரையும் பார்க்காதீங்க, நம்ம முன்னாலே பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான், ஓகேங்களா. இதுதான் என்னுடைய உண்மை சம்பவம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், see you, டாடா.